வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வருது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது சிறு குழந்தைகளை அவங்கள ஒரு மாடலாக எடுத்துக்க முடியாது. சிறு குழந்தைகளை காட்டிலும் வளர்ந்த ஒருத்தரை ஒரு வேலையை எப்படி செய்கிறாரோ அதுபோல் செய்ய பழகணும் அப்படின்னு. அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி வளரும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஃபெர்டைல் கிரவுண்டில் போடக்கூடிய ஒரு விதை போல் வேகமாக வளரும். ஆனால் வேகமாக வளர்றது பயனுள்ள ஒரு தாவரமாக இருந்தால் ரொம்ப சரி. இஃப் இட் இஸ் அ வீடு, அதை களை எடுக்கணுமா இருந்தால், களை எடுக்கிறதுக்கு ஒரு பயிர் பண்ணுறதுக்குள்ளே களை முளைக்கிறது நடுவில்னு சொன்னால் அது 1-2 இருந்தால் எடுத்து போட்டுடலாம். மேனுவல் ஒர்க்கே போருமா இருக்கும். ஆனால் முளைச்சிருக்கிறது எல்லாமே களை எடுக்கணுமா இருந்தால் என்டையர் ப்ரிப்பரேஷன் இருக்கே, நம்ம தயார் பண்ணணுமே ஒரு நிலத்தில் பயிர், அத்தனையுமே வீணாக போயிடும். அதனால் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வதை காட்டிலும் மன தூய்மை ரொம்ப அத்தியாவசியம். அந்த தூய்மை என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னு கேட்டால், அது என்ன, நம்மளோட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸா நிறைய என்ன சோப்பெல்லாம் போட்டு துவைக்கிற மாதிரியோ, இல்லாட்டி போனால் வாஷிங் மிஷினில் கொடுத்து கசக்கிற மாதிரியோ அதெல்லாம் இல்லை. ஆனால் மன தூய்மை என்பது பை ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். புறம் தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். வாய்மை என்றது என்ன? எதுவும் தீமை இல்லாத சொல்லல். அதுக்கும் வள்ளுவர் தான் சொல்லிக் கொடுக்காரு. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் விளைவிக்காததாகும். அப்புறம் எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே பேசுவது வாய்மை எனப்படும். சில சமயத்தில் ஏதோ ஒரு தவறான விஷயம்தான் நடக்கிறது, அதுக்கு பெரிய ரிப்பர்கஷன்ஸ் வரும்னு வைங்க. அந்த இடத்துல நம்ம என்ன அந்த நிஜத்தை பற்றி சொல்லாமல் இருக்கிறது ஏற்புடையது. அப்படி தான் பரிமேலழகரோட உரையை அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் தீமையில்லாத சொல்லல், எந்த தீமையும் ஏற்படாத வண்ணம் இருக்கக்கூடிய செய்திகளை மட்டுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுவே வாய்மை அப்படின்னு சொன்னால், வாய்மை தனக்கும் இன்பத்தை கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் இன்பத்தை கொடுக்க வேண்டும், மன அமைதியை கொடுக்க வேண்டும். மன அமைதின்றது பை ப்ராக்டிஸ் அதுதான் கிடைக்கும். ஓவர் நைட் கிடைக்காது. ஆனால் பை ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கேன். எப்பொழுதும் நிஜம் பேச வேண்டும், உண்மை பேசுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். யூ ஃபேஸ் த ரியாலிட்டி. என்ன சொல்லுது, உண்மையை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகள் என்னவோ அது என்ன மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன ஆகும்னா, இது போல் ஒரு பழக்கத்தை ஒரு சிறு வயதுலேருந்தே நம்ம தயார் பண்ணி கொடுத்தா, அந்த பிள்ளைங்க ஒரு 12-14 வயசுக்கு இயற்கையிலேயே என்ன சொல்ல தோணும் தெரியுமா? எது சரியோ அது நம்மளுக்கு முதல்ல சரியாக படாது அந்த வயசில். அதுக்கப்புறம் எதை சொன்னால் நம்மளுக்கு ஏற்புடையதோ அதை சொல்லணும்னு தோணாது. ஏன்னு கேட்டால், நம்மளை அதை பற்றி தவறாக நினைப்பாங்களோ, இது கூட நம்மளுக்கு தெரியாது, நம்மளை ஒரு ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பிள்ளைங்க, அந்த வயசில் இருக்கிற பிள்ளைங்க அதை பற்றி சொல்லவே சொல்லாது. அப்போது ரியாலிட்டியை, நிஜத்தை சொல்லாமல் அவங்களோட மனநிலையில் என்ன விஷயங்கள் இருக்குது, மனம் எப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறதா, இல்லை மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதான்னு எப்படி கண்டுபிடிச்சிக்க முடியும்? அன்லெஸ் அதர்வைஸ் த பாய் ஆர் கேர்ள் ரிவீல்ஸ் ஹர் மைண்ட். தெரியாது. அவங்க ரிவீல் பண்ணுறதுக்கு, அவங்க மனதை விட்டு சொல்கிறதுக்கு தயங்குவாங்களா இருக்கும். அப்போ அதுபோல் அந்த தயக்கத்தினால நிஜத்தை சொல்கிறதுக்கு பதில் அதை தவறானதாகவும் இல்லை அது ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தியாகவும் சொல்லுவாங்க. அது எதிராக இருக்கிறவங்களுக்கு சொல்லு, இப்படி சொன்னவான அவங்களுக்கு நிறைய இதில் கேள்வி வருமே, வி ஆர் சப்போஸ் டு ஆன்சர் மோர் கொஸ்டின்ஸ், நிறைய ஆன்சர் சொல்ல வேண்டி வருமேன்னு அது அப்படி யோசிக்காமல் என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே அப்படி தோணுவாங்க. அப்படி எண்ணம் அதுபோல் வரும். அதனால் மன தூய்மை என்பது ரொம்ப பலு இல்லாமல் இருக்கணும். எது இருக்குதோ, எந்த கடினமான செயல் இருக்கோ அந்த சென்ற பதிவில் கூட பார்த்தோம், கடினமான செயலாக இருந்தாலும் முதல்ல துவக்கி செய்திருங்க. அது மொத்தமாக முடிக்க முடியலன்னா கூட சிறப்பாக துவங்கி இருக்கிறோம், நல்ல ஒர்க் இஸ் வெல், ரொம்ப சிறப்பாக ஆரம்பித்த ஒரு செயல் பாதி அளவுக்கு முடித்ததற்கு சமம் அப்படின்னு சொல்கிற பழக்கம் உண்டு இல்லை? அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம அப்படி செய்தமான அது கடவுள் கூட அதை பாராட்டுவார் அப்படின்னு சென்ற பதிவில் பார்த்தோம். ஸ்டில் ஹியர் இன் திஸ் எபிசோட் ஆல்சோ இட் ஹோல்ஸ் குட். அதுபோல் தொடர்ந்து ஒரு வேலையை நம்ம கடினமான வேலையாக இருந்தாலும் செய்ய துவங்கினா தன்னடைவே அது என்ன பண்ணோம், தானாக அது ஒரு முழுமையை நோக்கி நகரும். முழுமையை நோக்கி நகரும் பொழுது நம்மளுக்கு மனதளவில் ஒரு பெரிய திருப்தி வரும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப என்ன இருக்கும், அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாததாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மனம் முழுமையான ஒரு நிறைவை அது சந்திக்கும். அதனால் செய்யக்கூடிய செயல்களை எப்பொழுதும் மனம் ஒன்றி செய்ய வேண்டும். எதானாலும் பரவாயில்ல,
எந்த வேலையை செய்கிறதோ அது வந்து ரிலேட்டட் டு ஸ்டடீஸ் ஆர் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ், ஹோம் ஃப்ரண்ட்டில் செய்கிறது, இல்லை வேறு எதான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, நம்மளோட கபோர்டை க்ளீன் பண்ணுறது, எதாக இருந்தாலும் ஒரு உள் உணர்வோடு அதை மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை செய்ய துவங்கினா அந்த வேலை வந்து விரைவாக முடியும். விரைவாக முடியறதோட கூட அது நம்மளுக்கு ஒரு நல்ல மனதளவு திருப்தி கொடுக்கும். அதனால் மன தூய்மையோட ஒரு வேலையை நம்ம அணுகும் பொழுது அது சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.